வணக்கம். கிருஷ்ணா ஸ்டுடியோ டிஸ்கஷன் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களே, நம்மளோட அடுத்த மூவி டிஸ்கஷன். சரி, கதை, திரைக்கதை, பட்ஜெட், ஆக்டர் டிஸ்கஷன். இப்போது நம்ம எடுக்கக்கூடிய இந்த மூவியில் ஆக்டர் மணிகண்டன் அவர் நடிக்கிறாரு. ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யாம் நடிக்க உள்ளோம் தேவன். சரி, கேமரா ஆன் பண்ணால் ஒரு நைட் டைம், சக்கடி ஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு மணிகண்டன் ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகிறாரு. அது ஒரு மெயின் ரோடு. அந்நேரத்துக்கு யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காரு. நைட் டைமில் ரொம்ப பதட்டமாக இருக்கார். அப்போது தேவன் யமகா M15 பைக் ஓட்டிகிட்டு வராரு. அப்புறம் திடீர்னு மணிகண்டன் கையெடுத்து கும்பிட்டு அப்படியே இந்த பைக்கோட ஃப்ரண்ட் டயரை வந்து தொட்டு கும்பிட்டு வண்டி நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் ப்ரோ 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 இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ப்ரோ, என்னை ட்ராப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் சொல்கிறாரு. அதுக்கு தேவன் சொல்கிறாரு, இல்லை ப்ரோ நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்றாரு. ப்ளீஸ் ப்ரோ ஒரு கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் ப்ரோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு தேவன் மணிகண்டனை பைக்கில் ஏற்றிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிற இடத்துல அவர் ட்ராப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மணிகண்டன் இறங்கிட்டு, ப்ரோ ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு தேவன் மொபைல் வாங்கி மணிகண்டன் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நம்பர் பிளாக் பண்ணிடுறாங்க. தேவன் தான் செமஸ்டருக்கு வச்சுருந்த 80,000 கேஷையும் லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மணிகண்டன் மொபைலில் எடுத்து தேவன்கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் இந்த மாதிரி தகவல் சொல்கிறாரு. அப்புறம் தேவன் சொல்கிறாரு, என்ன ப்ரோ என்னாச்சு ப்ரோ, யாருக்கு ப்ரோ ஃபோன் பண்ணீங்க, என்ன ப்ரோ டவர் காட்ட மாட்டேங்குது ப்ரோ, நாளைக்கு நான் செமஸ்டருக்கு காசு கொடுக்கணும் ப்ரோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சாரி ப்ரோ என்னோடய இஷ்யூ அந்த மாதிரி இருக்குது, என்னங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஃபோன் எடுத்து கூட கொடுக்குறாரு. பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து காரில் ஒருத்தர் வந்து உருட்டுக்கட்டையால் அந்த பைக்கையும் அந்த மொபைல்ஸையும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீனு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட்டு முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பைக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு மணிகண்டன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு முறுக்குறாங்க. 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. அப்போ திடீர்னு ஒன்று ஆன் கத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த பைக்கோட ஹெட்லைட்லேருந்து ஆஃப் ஆகி ஒரு ஆன் ஆகுது. படத்தோட டைட்டில். அதுக்கப்புறம் ஒரு டைட்டில் சாங்கு. ஓகே, சரி, இப்படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே ஆல்ரெடி A to Z நான் யோசிச்சிட்டேன். டேரக்டர் நீங்கள் நேரில் வாங்க, உங்களுக்கு என்ன நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கிராக்கு சினிமா இண்டஸ்ட்ரிஸ் இல்லாதனால நம்ம பொறுமையாகவே ஆக்ட்ரஸை செலக்ட் செஞ்சுக்கலாம். எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நிதானமாக பொறுமையாகவே நம்ம மூவிஸ் எடுக்கலாம். ஓகே, 100 டேஸில் இந்த மூவிஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஒரு நார்மல் பட்ஜெட்டு தான். மற்றபடி உங்களுக்கு கோடிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சாயந்தரமாக சொல்கிறேன். ஓகே, சரி, படத்தோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் வாழக்கூடிய ஒரு நபர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வேலைக்காக எப்படி போராடுறாரு, அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு இல்லற வாழ்க்கை அமைக்கிறதுக்காக எப்படி போராடுறாரு, இல்லற வாழ்க்கை அமைஞ்சதுக்கப்புறமும் சர்வைவல் லைஃப்பில் எவ்வளோ சோதனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தொகுப்பான கதை. இதை நம்ம மூவியாக பார்க்குறப்போ ஒரு யதார்த்தமான ஒரு உளவியல் ரீதியான ஒரு அருமையான ஒரு திரைப்படம். ஓகே, சரி, டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களே, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, குட் ஜாப், ஐ கால் யூ லேட்டர், பாய்.